அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை தான் சொல்ல போறேன். ஒரு அப்பாவும் அவங்களுடைய பையனும் நகரத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பும் போது அவங்க வீட்டுல அவங்க வளர்த்த ஒரு கழுதையையும் நகரத்துக்கு அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையும் அழைச்சிட்டு போறாங்க. ஏன்னா அவங்க வாங்கக்கூடிய பொருட்களை ரொம்பவே சுமையா இருக்குன்றதுனால அவங்களால தூக்க முடியாது. அந்த கழுதை மேல வச்சு நம்ம எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல உள்ள கழுதையும் அழைச்சிக்கிட்டு அந்த நகரத்தை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் அவங்க நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வர வழியில ஒரு நபரை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த நபர் அவங்கள பார்த்து, என்னங்க இது, ஒரு கழுதையை வச்சிருக்கீங்க, அதுல ஏன் வீணா சவாரி செய்யாம இப்படி நடந்து வந்துட்டு இருக்கீங்க, அந்த கழுதை மேல ஏறி உட்கார்ந்து சவாரி செய்யலாமே அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றாரு. அவங்களுக்கும் அது ஒரு சரியான யோசனையா தான் பட்டுச்சு. ஒரு கழுதையை வச்சுட்டு நம்ம அது மேல சவாரி செய்யாம இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த கழுதை மேல ஏறி உட்கார்ந்துட்டு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரமா அப்பாவும் பையனும் அந்த கழுதையும் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வழியில ஒரு பாட்டியை சந்திக்கிறாங்க. அந்த பாட்டி, என்னங்க இது, நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்கீங்க, ஒரு பலசாலியான ஆள், நீங்க நடந்து வராம உங்களுடைய பையனை இப்படி நடக்க வைக்கிறீங்களே, பாவம் சின்ன பையன், அவனுக்கு கால் வலிக்கும், அவன் போய் நடந்து வரான், நீங்க இவ்வளவு பெரிய பலசாலியா இருந்துகிட்டு கழுதை மேல வசதியா சவாரி செய்து வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க. அவங்க அப்பாவுக்கும் அது ஒரு சரியான இதுவா தான் பட்டுச்சு. ஏன்னா அவரு ஒரு பெரிய ஆளு, அவரு கழுத மேல சவாரி செய்யறாரு, அவர் பையனை இப்படி கஷ்டப்பட்டு நடத்த வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கழுத மேல ஏறி வச்சுட்டு அப்பா கீழே இறங்கிடுறாங்க. கொஞ்ச தூரமா பையன் கழுத மேல சவாரி செஞ்சு வந்துட்டு இருக்கப்ப வர வழியில ஒரு தாத்தாவை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த தாத்தா அந்த சின்ன பையனை பார்த்துட்டு, என்னப்பா நீ, உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வராரு, அந்த காலத்துல நாங்களே எங்க அப்பாவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்போம், நீ என்னடானா உங்க அப்பாவை இப்படி கஷ்டப்பட்டு நடக்க வைக்கிற, நீ நல்லா வசதியா கழுத மேல சவாரி செய்றிய அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த சின்ன பையனுக்கும் அது ஒரு சரியாதான் பட்டுச்சு. ஏன்னா அவன் ஒரு சின்ன பையன், ஒரு வாலிபன், அவங்க அப்பாவோட நல்ல பலமும் சக்தியும் உள்ளவன். ஆனா அவங்க அப்பாவை இப்படி நடக்க வச்சுட்டு அவன் இந்த மாதிரி கழுத மேல சவாரி செய்யறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுச்சு. அதனால அவன் கழுதையில இருந்து இறங்கிட்டு அவங்க அப்பாவை கழுத மேல ஏற சொல்றான். ஆனா அவங்க அப்பா, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை ஏன் இப்படி நடக்க வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பாட்டி கேட்டாங்க, மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க பையனுக்கும் அதானே, இப்பதான் அப்படி ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்ப இப்படி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கான். அப்பதான் அவங்க அப்பாவுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம 2 பேருமே கழுத மேல ஏறி பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த பையனுக்கும் ஒரு சரியான யோசனையா பட்டுச்சு. அவங்க 2 பேருமே கழுத மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கழுதை அவங்க அப்பாவும் பையனும் இது மேல ஒரே நேரத்துல மேல ஏறி உட்கார்ந்ததுனால ரொம்பவே சுமை தாங்காம சோர்வடைய ஆரம்பிச்சுது. அந்த சோர்வோட கழுதை பயணிச்சுட்டு இருந்துச்சு. கொஞ்ச தூரம் கழிச்சு அவங்க ஒரு சின்ன பொண்ணை பாக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு, ஆஹா, இப்படி ஒரு அழகான கழுதைய மேல உட்காந்து இப்படி துன்புறுத்துறீங்களே, அந்த கழுதை பாருங்க எவ்வளவு சோர்வா இருக்கு, உங்களுடைய எடை தாங்காம அது எவ்வளவு சோர்ந்து போயிருக்கு அப்படிங்கறத பாருங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கும், ஆஹா, நம்ம கழுதையை எப்படி துன்புறுத்துறோமே அப்படின்னு தோணி கீழே இறங்கி அந்த கழுதைய அப்பா அவர் தோல் மேல தூக்கிட்டு போறாரு. ஏன்னா அந்த கழுதை ரொம்பவே சோர்வா இருக்கு அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றதுனால. கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அவங்க பையன், என்னப்பா நம்ம எது செஞ்சாலும் நம்மள ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, முதல்ல ஏன்பா இப்படி உங்க அப்பாவை சிரமப்படுத்தி நடக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏறினீங்க, அடுத்து ஏன்பா இப்படி ஒரு சின்ன பையனை நடக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறினேன், அடுத்தது அந்த கழுதை ஏன் இப்படி சுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கழுதை நம்ம மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஒவ்வொன்னு எது பண்ணாலும் நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கறான். அவங்க அப்பா, சரியாதான் சொல்ற மகனே, நம்ம இந்த உலகத்துல எது செஞ்சாலும் நம்மள குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம மனசுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதுதான் சரியான முடிவு, உன்னுடைய மனசுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு தோணுதோ அதையே செய் அப்படின்னு சொல்லிட்டு கழுதைய கீழே இறக்கிட்டு கொஞ்ச தூரம் பையன் கொஞ்ச தூரம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஏறி பயணம் செஞ்சு நகரத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கினாங்க. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்மளை குறை சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம மேல வைக்கப்படுற விமர்சனங்களை தவிர்த்துட்டு நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ, எது சரின்னு தோணுதோ அதை செய்வோம். வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் பரவாயில்ல, வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி.